அப்புறம் இன்றைக்கி டாபிக் வந்து ஜியாகிரஃபியில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா பார்ட் 1. சரிங்களா? பகுதி 1 இருக்கக்கூடிய இந்தியாவின் இயற்கை அமைவுகள் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இது ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாபிக் லொக்கேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லொக்கேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு தான் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இயற்கை அமைவுகள். இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஜியாகிரஃபி 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 1 லெசன் 6லையும் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் 10th ஜியாகிரஃபி லெசன் 1-6ஐயும் எடுத்து படிச்சுக்குங்க. அதே போல் வந்து இந்த நோட்ஸையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ யூடியூப்பில் இது அப்லோட் ஆகும்போது மோரில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் மோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் இந்த பிடிஎஃப். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபிசியோகிராஃபி டிவிஷன் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான ஃபிசியோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும் இயற்கை அமைவுகள் அப்படிங்கிறது ஒரு 6 அமைவுகள் இருக்குது. 6 வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம் இல்லையா? த ஹிமாலயன் மவுண்டன்ஸ், த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ், த பெனிசுலர் பிளாட்டியூ, த இந்தியன் டெசர்ட், த கோஸ்டல் பிளைன்ஸ், ஐலண்ட்ஸ். இமயமலைகள், பெரிய இந்திய வட சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், இந்திய பாலைவனங்கள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். இந்த 6 பெரும் பிரிவுகள் கொண்டது தான் இந்த இந்தியா. இதில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த இந்தியாவின் இயற்கை அமைவுடைய ஒரு அந்த மேப்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எங்கெங்கெல்லாம் டெசர்ட் இருக்குது, எங்கெல்லாம் பிளைன்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் அரிட் இருக்குது, ஐலண்ட்ஸ் எங்கே இருக்குது, பிளாட்டியூஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஓவரால் ஒரு மேப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே போனோம்னா இந்த இயற்கை அதே தமிழில் இப்போ பார்த்தது அப்படி இங்கிலீஷில் அப்படி தமிழில் இருக்கும், புக்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இமயமலை, டாப் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஹிமாலயன் மவுண்டன்ஸ் எப்போவுமே எங்கே இருக்கும்? கண்டிப்பாக நார்த் சைடு ஆஃப் தி இந்தியா இல்லையா? அந்த மலைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த யங்கஸ்ட் லாஃப்டியஸ்ட் இன்னும் பண்ணால் ஃபோல்டு மடிப்பு மலைகள். இளமையாக இருக்காம மடிப்பு மலையாகவும் இருக்காமா, உயரமாகவும் இருக்குதாமா ஹிமாலயன்ஸ். இது வந்து சாதாரண மலை இல்லைங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபியூ மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோவே இது ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த மடிப்பு மலைகள் இருக்கு இல்லையா? அந்த மடிப்பு மலைகள் எங்கே இருக்குன்னா அந்த எர்த் கிரஸ்ட் டியூ டு டெக்டானிக் ஆக்டிவிட்டியில் அது இருக்குது. புவி மேலோட்டில் இருக்கிற பேரியக்க விசைகள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பேரியக்க விசையில் வந்து இந்த மடிப்பு மலைகள் மேலோட்டில் காணப்படுகிறது. இதனுடைய மிக பெரிய உயரம் இல்லையா? கேள்விப்பட்டிருப்பேன் எவரெஸ்ட் அப்படின்னு. ஆனால் ஒரு இந்த ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். 2500 கிலோமீட்டர் ஃப்ரம் இண்டஸ் ஜார்ஜ் இன் தி வெஸ்ட் டு பிரம்மபுத்திரா ஜார்ஜ் இன் தி ஈஸ்ட். மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை நீண்டு காணப்படக்கூடிய 2500 கிலோமீட்டர் நீண்டு ஒரு பள்ளத்தாக்கு காணப்படுதாமா. இந்த இமயமலையில் ஒரு இடம் இருக்குது, ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு, உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? சரிங்களா? அதுதான் வந்து பாமீர் முடிச்சு தான் உலகின் கூரை என்று அழைக்கிறோம். ஏன் அப்படின்னா இது காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்துடனும் அருணாச்சல பிரதேசில் 200 கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படக்கூடிய ஒரு முடிச்சு. சென்ட்ரல் த ரேஞ்ச் ஆஃப் தி சென்ட்ரல் ஏஷியா அப்படிங்கிறது தான் த ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு. படித்து வச்சுக்கேன். இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கொஸ்டின். இந்த ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு தான் எங்கெங்கன்னா மத்திய ஆசியாவையும்
உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கக்கூடிய ஒரு முடிச்சு அப்படின்னா அந்த பாமீர் முடிச்சு. இந்த பாமீர் முடிச்சை ஞாபகம் வச்சுக்கணும். ஹிமாலயான்னு ஒரு பேர் வந்திருக்குல்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சான்ஸ்கிரிட் நேம் தான் அது. அதோடைய பெயர் தபார்ட் ஆஃப் ஸ்னோ. தபார்ட் ஆஃப் ஸ்னோ, பனி உறைவிடம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத மொழியில் காணப்படக்கூடிய ஹிமாலயா அப்படின்னு அர்த்தம். இப்போது மேலேருந்து ஹிமாலயாவை பற்றி வர்ணித்தோம். இது ஒரு ரொம்ப யங்கஸ்ட்டுங்க, மடிப்பு மலைகளுங்க. பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்குகள் காணப்படுது, 2500 கிலோமீட்டர் பள்ளத்தாக்கு காணப்படுது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் மலைக்குள்ளேயே உள்ளே போகிறோம், இறங்கி அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே 3 பெரும் பிரிவுகளாகவே காணப்படலாம். 3 உட்பிரிவுகள். நார்த் மவுண்டைன்ஸ் that functions a great wall grouping into 3 divisions. What are the 3 divisions? அங்கே போய் உள்ளே இறங்கி பார்த்தா 3 மலைகள் காணப்படுகிறது. ஒரு மலை டிரான்ஸ் இமயமலை, இன்னொரு பெயர் வந்து இமயமலைகள், பூர்வாஞ்சல் குன்றுகள். ஞாபகம் வச்சுக்கணும். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஈஸ்டர்ன் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸை தான் வெஸ்டர்ன் ஹிமாலயஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஜென்ரலி சென்ட்ரல் ஹிமாலயஸை தான் ஜென்ரலாக ஹிமாலயஸ் சொல்கிறோம். ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ் வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் இந்த மேப்பில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? மேப்பில் உங்களுக்கு பார்த்தா புரியும். ரைட். இப்போது இந்த இமயமலைகள் சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய முதல் டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய பிக்சர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஓகேங்களா? இந்த பிக்சர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது மேற்கு பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு மலை. சரிங்களா? இட் லைஸ் நார்த் ஆஃப் தி கிரேட் இமாலயன் ரேஞ்ச். இந்த இமாலயன் பகுதியில் தான் யார் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஜம்மு காஷ்மீர் இருக்குது, இன்னொரு திபெத் பீடபூமி. ஸோ சைனா பக்கம் இருக்கக்கூடிய திபெத் பீடபூமியும் ஜம்மு காஷ்மீரும் இருக்கக்கூடிய பிளாட்டியூஸ் தான் அது. இது இந்த இந்த டிரான்ஸ் இமயமலை இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக எங்கே காணப்படுகிறது அப்படின்னா திபெத் பகுதியில் தான் அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. அதனால் இதுக்கு திபெத்தியன் ஹிமாலயாஸ், திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அதிகமான பரப்பளவு ஜம்மு காஷ்மீரில் இல்லை. அது எல்லாமே திபெத்தியில் இருக்கிறனால திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா டெர்சியரி கிரானைட்ஸ் பாறைகள், டெர்சியரி கிரானைட் பாறைகள். எப்படி அந்த இமயமலை டிரான்ஸ் இமயமலை எப்படி இருக்குது? டெர்சியரி கிரானைட் பாறைகளால் ஆனவை. இந்த பாறைகள் பொறுத்த வரைக்கும் கடலடி உயிரின படிமங்கள் கொண்டு காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாறை. அதுக்கு பேர் டெத்திஸ் செடிமெண்ட்ஸ். டெத்திஸ் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, டெத்திஸ் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ரைட். இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸில் ஒரு முக்கியமான மலைத்தொடர்கள் காணப்படுதுங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. அந்த மலைத்தொடர்கள் எது அப்படின்னா ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் அப்படிங்கிற 4 முக்கியமான மலைத்தொடர்கள் எங்கே இருக்குது? டிரான்ஸ் ஹிமாலயாவில் காணப்படுது. ஜாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அதாவது டிரான்ஸ் ஹிமாலயாவில் காணப்படக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்கர், லடாக், கைலாஷ் அண்டு காரகோரம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் பொறுத்துக்கையில் அதே மாதிரி இதில் எது மலைத்தொடர்கள் இருக்குது இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 2வது பார்க்க போகிறோம் சென்ட்ரல் ஹிமாலயஸ் இல்லையா. இதில் கொஞ்சம் நார்த்தன் மவுண்டன்ஸை அதை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மவுண்டன்ஸ் எப்படி இருக்கும்? யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ், இளம் மடிப்பு மலைகள் அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஹிமாலயஸ் தான். இந்த ஹிமாலயஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா த மூமெண்ட் ஆஃப் தி அங்காரா லேண்ட் மாஸ் in the north and the Gondwana land mass in the south. 2 பார்ட் பார்த்துக்கோங்க, 2 பார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து அங்காரா லேண்ட் மாஸ் இன் நார்த்,
செகண்ட் வந்து கோண்ட்வானா லேண்ட் மாஸ் இன் சவுத், அது வடக்கில் வந்து அங்காரா லேண்ட் மாஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்க வந்து கோண்டுவானா நிலப்பகுதி. இது ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்து உருவான மடிப்பு மலைகள் தான் இந்த 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 மடிப்பு மலைகள் டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலையால் உருவாயிருக்காமா. இந்த இமயமலை டெத்திஸ் சி அதுலேருந்து உருவாயிருக்குது. அந்த உருவான அந்த ஃபிகர்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ டெத்திஸ் சி எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி ஆர்டிக் ஓஷியன்ஸ் எங்கே இருக்குது, பெசிபிக் ஓஷியன் இருக்குது, நார்த் அமெரிக்கா, யுரேஷியா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, சரிங்களா, இல்லை இந்தியன் பிளேட்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இப்படி இருந்தது அப்படியே பிரிஞ்சு இப்போ உருவாயிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸில் உள்ள போய் அங்கே இறங்கி பார்த்தோம்னா ஒரு 3 முக்கிய பிரிவுகளாக இருக்குது. கிரேட் ஹிமாலயாஸ் உள்ள இருக்கக்கூடிய உள் இமாலயா, இதுக்கு பேர் இமாத்ரி என்றால் த கிரேட்டர் ஹிமாலயாஸ். லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்க்கு பேர் இமாச்சல் அப்படிங்கிறது லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அது வந்து மத்திய இமயமலை. அதே மாதிரி சிவாலிக்ஸ் வெளி இமயமலை, வெளியில் காணப்படுது, அவுட்டர் ஹிமாலயாஸ், சிவாலிக்ஸ். 3 பகுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். சரிங்களா, இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். இமாத்ரி அப்படிங்கிறது உள்ளே இருக்கிறது, இமாச்சல் வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடியது, வெளியில் இருக்கக்கூடியது சிவாலிக் அப்படிங்கிற ஹிமாலயாஸ். ஸோ அதோடைய பிளேட்டூஸை தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதே மாதிரி இண்டியோ கங்கா 10 பிளேட்ஸ்லேருந்து அப்படியே பெனிசுலா பிளேட்லேருந்து சிவாலிக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராமில் பார்க்க முடியுது. சரிங்களா, ஸோ அதுவே வந்து ஒரு பிக்சரைஸ்டு டயக்ராம் வந்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ அந்த டயக்ராமில் என்னென்ன ரிவர்ஸ் வந்து அந்த பாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் இந்த டீட்டெயில்ஸ் ரிவர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸும் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா, ஸோ இப்போ மலையில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ஹிமாலயஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிகரங்கள் அப்படிங்கிறத பீக்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ எவரெஸ்ட் 8848 எங்கே இருக்குது? ஆக்சுவலாக நேபாள் கண்ட்ரியில் தான் இருக்குது, இந்தியாவில் கிடையாது. சரி, இந்தியாவில் கிடையாது, நேபாளில் இருக்குது. 8848 அதுவுமே ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் கேட்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்குது 8611. கஞ்சன்ஜங்கா 8598. அடுத்தது வந்து மக்காலு 8481 நேபாளில் இருக்குது. அதே மாதிரி தௌலகிரி 8172 நேபாள். அதே மாதிரி நங்க பர்வதம் 8126 ஹைட்டு. அன்னபூர்ணா 8078. நந்தாதேவி 7817. காமெட் 7756. அதே மாதிரி நமச்சா பர்வா 7756 இந்தியா. ஸோ நேபாள்லேயும் இந்தியாவில் மட்டும்தான் நிறைய பீக்ஸ் வந்து காணப்படுதாமா. ஸோ ஹிமாலயா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹைஸ்ட்லாம் இருக்குதாம்மா. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹைஸ்ட்டு இது மாதிரி இருக்குது. அதில் வந்து பல சிகரங்கள் அங்கேயே தொடர்ந்து இருப்பிடமாகவே காணப்படுகிறது. கிட்டத்தட்ட உலகிலேயே 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்கள் கொண்டுள்ள ஒரே ஒரு மலை அது இமயமலை. சரிங்களா, 14 உயரமான சிகரங்கள் உலகம் முழுக்க காணப்படுது. அதில் 9 சிகரங்கள் எங்கே காணப்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக இமயமலையில் இருக்குது அப்படிங்கிறது முக்கிய சிறப்பு. அந்த இமயமலை நம்ம இந்தியாவில் எப்படி டச் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஃபிகர்ஸ் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 த கிரேட் ஹிமாலயா, லெஸ்ஸர் ஹிமாலயா, சிவாலிக் எப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க புரிகிறதுக்காக. சரி, இப்போ கிரேட்டர் ஹிமாலயாஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இமாத்ரி இல்லையா, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து சைடு உயரமாகவோ செங்குத்தாக காணப்படுகிறது. நார்த் ஆஃப் தி லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் abruptly like a wall, abruptly rise abruptly like a wall north. உயரமாக இருக்குது வடக்கு பகுதியில், அதான் வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது இந்த இதில் இருக்கக்கூடிய லெஸ்ஸர் ஹிமாலயாஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது the greater Himalayas receive lesser rainfall as compared to the lesser Himalayas and the Shivalik.
சிவாலிக், சரிங்களா. அதே போல் வந்து ஹிமாச்சல், அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சொல்லக்கூடிய ஹிமாத்ரி இருக்குது பார்த்திங்களா, ஹிமாத்ரி அங்கே மழைப்பொழிவு அதிகமாக காணப்படுதாமா, எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். இதன் அகலத்தில் எடுத்துகிட்டே 25 கிலோமீட்டர் இருக்குது. சராசரி உயரம் வந்து 6000 மீட்டர் உயரத்தில் இது காணப்படுதுமா இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரேஞ்ச். ஆல்மோஸ்ட் lofty peaks of Himalayas are located in the range. ஸோ லாஃப்டி அப்படிங்கிறது பெரும்பாலான தொடரில் என்ன இருக்குதுங்க, உயரமான சிகரங்கள் காணப்படுதாமா. அதில் அந்த சிகரங்கள் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். எவரெஸ்ட்டு, கஞ்சன்ஜங்கா அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ ஒரு ரேஞ்சு அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ த ரேஞ்ச் இஸ் மோஸ்ட் கண்டினியூஸ் ஆஃப் ஆல் ரேஞ்சஸ். மற்ற அந்த தொடர்களோட இது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்காமா. இட் இஸ் மெயின்லி எப்படி இருக்குது, மெனி கிளாசரிஸ், கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சன் இப்படி இருக்காமா. கங்கோத்ரி, சியாச்சன் போன்ற பனியாறுகள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சென்ட்ரல் ஹிமாலயஸில் இருக்கக்கூடிய ஹிமாத்ரி பிளேஸில். ஸோ அது ஓடக்கூடிய ஆறுகளுடைய டீட்டெயில்ஸ் தான் இந்த மேப்பில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இரண்டாவதா லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அல்லது ஹிமாச்சல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜெனரலாக மிடில் ரேஞ்ச், மத்திய பகுதியில் காணப்படுது. சராசரி அகலம் வந்து 80 கிலோமீட்டர் தூரம் தான் இது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், சும்மாலாம் கிடையாது, ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், டிஃபாரஸ்டேஷன்ஸ் நடக்கும், அர்பனைசேஷன் நடந்துகிட்டே இருக்காமா. அர்பனைசேஷன் தெரியும் உங்களுக்கு, நகரமாகிடுது. நிறைய நகரமாகக்கூடிய பிளேஸ் எல்லாமே ஹிமாச்சலாக தான் நகரமாகிட்டு இருக்குது. காடுகள் அழிச்சிட்டே வராங்களாமா. அதனால் ஹெவி ரெயினும் அங்கே இடத்துல இருக்குது. இந்த மூணு ரீசனுக்காக இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் அரிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பிளேஸில், ஹிமாச்சலில். ஸோ மண் அரிப்பு நடந்துச்சு அப்படின்னா லேண்ட் ஸ்லைடு அடிக்கடி நடக்கும். இந்த தொடரில் முக்கியமான ரேஞ்சஸ், மவுண்டைன் ரேஞ்சஸ் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் முக்கியமான மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுருக்கணும். பீர்பஞ்சல், தௌலதார், மகாபாரதம் அப்படி சொல்லக்கூடிய 3 மவுண்டைன் ரேஞ்சஸ்கள் வந்து இம்பார்ட்டண்ட். இதில் இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லக்கூடிய லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஹிமாச்சல் பிளேஸஸில். அது இல்லாமல் போய் ஆக்சுவலாக அர்பனைசேஷன் ஆகுது, போய் நம்ம என்ன பண்ணலாங்க, ஸ்டே பண்ணி ஒரு ரிசார்ட்ஸ் மாதிரி உட்காரக்கூடிய பிளேசஸ் தான் இந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஹிமாச்சல் அப்படிங்கிற பிளேஸில். அது முக்கியமான ஊர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷிம்லா, முஸ்ஸோரி, நானிட்டல், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். டார்ஜிலிங், ஷிம்லாலாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதே மாதிரி முஸ்ஸோரி, நானிட்டல் கேள்விப்பட்டிருப்போம். அல்மோரா, ராணிகட்ஸ் இந்த பிளேஸ் தான் அருமையான பிளேஸு. ஹில் ஸ்டேஷனுக்கு, மலை வாஸ்தலங்கள் இருக்கக்கூடிய, அங்கே போய் ஒரு ரிசார்ட்ஸில் தங்கி இருக்கக்கூடிய நிறையா பிளேசஸ் கொடுத்து லெஸ்ஸர் ஹிமாச்சல் பகுதியில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போது ஹிமாலயஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது நார்த் சைடு பார்த்தோம், கொஞ்சம் சென்ட்ரல் பார்த்தோம். இதுக்கு நடுவில் நிறைய கணவாய்கள் ஓடிட்டுருக்கலாமா. ஸோ மேஜர் பாசஸ் ஹிமாலயன்ஸ் ஆர் என்னங்க கணவாய்கள். அந்த கணவாய்களுடைய பெயர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய காராகோரம் பாஸ், காராகோரம் கணவாய் லடாக் ஜம்மு காஷ்மீர் பகுதியில். அதே மாதிரி ஜோஜிலா கணவாய் லடாக் பகுதியில் காணப்படுது. ஷிப்கிலா கணவாய் இமாச்சல பிரதேஷ். போம்டிலா பாஸ் அருணாச்சல பிரதேஷ். நாத்தலா பாஸ் சிக்கிம். அதே மாதிரி ஜெலிப்லா வந்து சிக்கிம். நாதுலா, ஜெலிப்லா இதெல்லாம் வந்து சிக்கிமில் காணப்படுது. கைபர் பாஸ்னு ஒன்று இருக்குது, கைபர் கணவாய்கள் கேள்விப்பட்டிருப்போம். எங்கே இருக்குது, நம்ம ஊரில் கிடையாது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தான் இது காணப்படுது. கைபர் போலன் கணவாய் அப்படிங்கிறது அதுவும் பாகிஸ்தானை இம்பார்ட்டன்ட் பாசஸ் இன் தி இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ முக்கியமான ஒரு கைபர் போலன் கணவாய். ஸோ கணவாய்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கணவாய்கள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் கோத்ரூ பண்ணிக்கணும். ஸோ காரகோரம் லடாக்,
ஜோஜிலா, லடாக். ஸோ லடாக்கில் எங்கே இருக்கக்கூடிய முக்கியமான 2 கணவாய் காரகோரம், லடாக். காரகோரம், ஜோஜிலா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இமாச்சல பிரதேசில் வந்து ஷிப்கலியா, அருணாச்சல பிரதேசில் பொம்மடிலா வச்சுக்கோங்க. சிக்கிம் எடுத்தோடனே 2 நாத்துல்லா, ஜலிப்புலா அப்படிங்கிற கணவாய். ஸோ கைபர் போலலாம் நம்மளுக்கு தெரியும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது முக்கியமான கணவாய்கள். ஸோ அந்த கணவாய்கள் இருக்கக்கூடிய பிளேசஸ் தான் நம்ம வந்து இங்கே மேஜர் அந்த ஃபிகர் போட்டு அந்த மேப் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ 3வது வெளியில் இருக்கக்கூடிய வெளி இமாலய மலை சிவாலிக்னு சொல்லக்கூடிய அவுட்டர் ஹிமாலயாஸ். இது ஜம்மு காஷ்மீர் டு அஸ்ஸாம் வரைக்கும் நீண்டிருக்கும். ஜம்மு காஷ்மீர் டு அஸ்ஸாம் வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய ஒரு இமயமலை. இந்த இமயமலை டெப்ரிஸ் ப்ராட் பை தி இமாலயன் ரிவர்ஸ். டெப்ரிஸ் ப்ராட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இவை டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச், தொடர்ச்சி அற்ற மலைகளாகவும் காணப்படுதாமா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறுகலான நீண்ட பள்ளத்தாக்கு காணப்படுகிறது. எங்கே இது காணப்படுது அப்படின்னா சிவாலிக் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். இப்போ சிவாலிக்லையும் அடுத்தது எங்கே ஹிமாச்சல்லையும் லெஸ்ஸர் ஹிமாலயஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ்லையும் இதுக்கு நடுவில் காணப்படுது. அதுக்கு பேர் வந்து துன்ஸ் இன் தி வெஸ்ட், தோர்ஸ் இன் தி ஈஸ்ட். ஸோ துன்ஸ் என் சவுண்டு வந்தால் வெஸ்ட்டு, ஆர் சவுண்டு வந்தால் ஈஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. டூன்ஸ் அண்ட் துவார்ஸ். டூன்கள், துவார்கள் கிழக்கு பகுதியாகவும் மேற்கு பகுதியில் டூன்களும் காணப்படுகிறது. 3வது பூர்வாஞ்சல் குன்றுகள், பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஈஸ்ட் ஆஃப் ஷூட் ஆஃப் தி ஹிமாலயாஸ். மிகவும் கிழக்கு பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குன்றுகள் அப்படின்னா பூர்வாஞ்சல். ஸோ இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குதாமா. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து மோஸ்ட் ஆஃப் திஸ் ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட் அலாங் தி பார்டர் ஆஃப் இந்தியா, மியான்மர், வைல் அதர் இன்சைட்ஸ் ஆஃப் தி பிளேசஸ் எல்லாமே வந்து இது காணப்பட்டுள்ளது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பாருங்கள் சில குன்றுகள் காணப்படுதாமா. அந்த பூர்வாஞ்சல் குன்றுகளில் நிறைய குன்றுகள் காணப்படுது. அந்த குன்றுகளுடைய பெயர்கள் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், ஞாபகத்தில் அதிகமாக வச்சுக்கணும். பாருங்கள், நிறைய குன்றுகள் காணப்படுது. டாப்லா குன்றுகள், அபோர், மிஸ்மி, பட்காயம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயின்டினியா அப்படின்ற ஒரு குன்றுகள் தனித்தனியாக காணப்படுது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தான் பூர்வாஞ்சல் குன்றுகள், பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கிறோம். ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்கும் பொழுது கரெக்டாக சொல்கிற மாதிரி ரெடி ஆகிக்கணும். சரி, அப்படி இமயமலையில் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் இமயமலையின் முக்கியத்துவங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமயமலை உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படியே இந்தியன் ஓஷியன், அப்படியே பே ஆஃப் பெங்கால், அதே போல் அரேபியன் சி, இந்த எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க, அருமையான கிளைமேட்ஸை கொடுக்குறாங்க, அருமையான மான்சூன் கொடுக்குறாங்க, பருவ மலைகள் கொடுக்குறாங்க, பருவ மலைகள் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? அப்படி கொடுக்கும் பொழுது முக்கியமான பங்கு இத்தனையும் எது இந்தியன் ஓஷியன்ஸ், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, அதே போல் ஹிமாலயாஸும் நமக்கு வந்து மான்சூன். அந்த மான்சூனுடைய பேர் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்தியா பகுதி முழுவதும் கனமழையை கொடுக்கக்கூடியது இந்த இமயமலை. இந்த இமயமலை அந்த தடுத்து மழை பொழிவதனால தான் கோதுமை, அரிசி, சரிங்களா, பார்லி, நிறைய பொருட்கள் அங்கே பயிரிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பெரினியல் ரிவர்ஸ், வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னா ஹிண்டஸ், கங்கை, பிரம்மபுத்திரா இவைகளாம் கொடுக்குதுங்க.
இது துணைக்கண்டத்துக்கு ஒரு முக்கியமான அரண் அப்படின்னா இந்த ஹிமாலயா தான். ஏன்னா கங்கை கொடுக்குது, பிரம்மபுத்திரா கொடுக்குது, சிந்து நமக்கு வராட்டி கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஏசியா அங்கே போய் எடுத்தோன்னா, சென்ட்ரல் ஏசியாவில் அங்கே பயங்கர கடும் குளிராக இருக்காமா. அந்த கடும் குளிர் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியாவுக்கு வராது. ஏன்னா இமயமலை அந்த கடும் குளிரை தடுத்துருதாமா. சரிங்களா? சப்போஸ் இமயமலை இல்லைன்னு நினச்சி பாருங்களேன், நம்மளும் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி குளிர்ந்து காணப்படுவோம் அப்படின்னு. நிறைய ஹில்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த ஹில்ஸு எப்படி இருக்குது அப்படின்னா புனித தலங்களாக காணப்படுது. பில்கிரிம் சென்டர்ஸ் லைக் அமர்நாத், கேத்ரிநாத், பத்ரிநாத், வைஷ்ணவ தேவி டெம்பிள். தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ், இம்பார்ட்டன்ட் கோடை வஸ்தலங்களும் புனித ஸ்தலங்களும் காணப்படக்கூடிய இடம் இந்த இடத்துல காணப்படுது, இமாலயாவில் காணப்படுது. இது முக்கியமானதானே. இது மட்டும் இல்லாமல் இயற்கை அழகு இல்லையா, இயற்கை அழகு கொடுக்கறதும் இந்த இமாலயா தான். கோல்ட் விண்ட்ஸ் ப்ளோயிங் ஃப்ரம் சென்ட்ரல் ஏசியா அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இந்தியா ஃப்ரம் சிவியர் கோல்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கடும் குளிர்லேருந்து நம்ம காப்பாற்றிக்க முக்கியமான காரணம். இது இல்லாமல் அருமையான ரிச் பயோடைவர்சிட்டியை கொண்டுள்ளது, பெயர் பெற்றுள்ளது. இமயமலை பல்லுயிர் மண்டலத்துக்கு பெயர் பெற்றுள்ளது இந்த இமயமலை. இமயமலையில் இன்னும் அதோடைய கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க, நீள் வெட்டு பிரிவில் போய் பார்க்குறோம். லாங்கிட்யூட்னல் டிவிஷன்ஸில் இப்போ உள்ளே இறங்கி பார்த்தோம் இப்படிலாம் இருந்துச்சு. இப்போ லாங்கிட்யூட்னல் டிவிஷன்ஸில் நம்ம அதை பார்க்கும்போது அதோடைய பார்க்கக்கூடிய சொல்லுவாங்களே, லெஃப்ட்டில் பார்த்தா அப்படி இருக்கும், ரைட்டில் பார்த்தா இப்படி இருக்கும், மேலே பார்த்தா இப்படி இருக்கும்னு சொன்ன மாதிரி இந்த லாங்கிட்யூட்னல் டிவிஷன்ஸில் இமாலயா பார்த்தோம் அப்படின்னா அங்கே வேறு மாதிரி இன்னும் விஷயம் தெரியுது. காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல், ஹிமாலயாஸ்னு ஒன்று தெரியுமா. காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் அப்படிங்கிற பிளேஸை காணப்படுது. அங்கே போய் பார்த்தோம்னா இவைகள் எங்கே அமைந்துள்ளது, சிந்து சட்லஜ் நதிகளுக்கு இடையே அமைந்துள்ளது. ஸோ மேலேருந்து பார்க்குறோம் சேட்டலைட் பிக்சர்ஸில் பார்த்தோம்னா சிந்துக்கும் சட்லஜுக்கும் நடுவே காணப்படக்கூடிய பிளேஸ் தான் காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல், இமயமலையாஸ். இன்னொன்று இருக்காங்க குமாயூன் இமாயாஸ். இது எங்கே இருக்குது, சட்லஜுக்கும் காளி ரிவருக்கும் நடுவே காணப்படுகிறது. இது லொக்கேட்டட் பிட்வீன் ரிவர்ஸ் ஆஃப் சட்லஜ் அண்ட் காளி. நெக்ஸ்ட் பாருங்க, சென்ட்ரல் நேபாள் ஹிமாலயாஸ், மத்திய நேபாள இமாலயா. இது காளிக்கும் திஸ்தாக்கும் ஆறுகளுக்கு இடையே காணப்படுகிற பிளேஸ் தான் மத்திய நேபாள மலைகள். அஸ்ஸாம் பக்கம் போய் பார்க்குறோம், அங்கே பார்த்தீங்கன்னா டீஸ்டா அப்படிங்கிற ரிவர்ஸ்க்கும் தெஹாங் அப்படிங்கிற ரிவர்ஸ்க்கும் இடையே காணப்படக்கூடிய ஒரு அஸ்ஸாம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அங்கே காணப்படுது. ஓகேங்களா. ஸோ இந்த ஹிமாலயாஸ் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் அதிகமான கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பார்த்தது தான் நம்ம அப்படியே பிரித்து ஒரு பாக்ஸ் போட்டு ரெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது ரெடியூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் என்னதுங்க, ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் முடியுது. இப்போ கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக நிறையா கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மவுண்டைன் பாஸ், கணவாய்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த கணவாய்களுடைய பெயர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது எந்த மாநிலத்தில் அந்த கணவாய் போகுது அப்படின்னு பார்க்குறாங்க. பூம்லா அப்படி ஒரு கணவாய், இதை படித்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். கார்டுங்காலா, நதுலா, சிபிகாலா. நதுலா படிச்சிருக்கேன், இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன் நான் இல்லையா, நான் படித்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா. நதுலா எங்கெங்க, அது சிக்கிமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிவர், முக்கியமான கணவாய் நதுலா. சரிங்களா. அதே போல் மற்ற ரிவர்ஸ், அந்த மற்ற கணவாய்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஷிப்பிக்கிலா அப்படிங்கிறது வந்து ஹிமாச்சல் பிரதேசில் காணப்படுது. கார்டுங்லா அப்படிங்கிற மவுண்டைன் பாஸ் வந்து ஜம்மு காஷ்மீர். பும்லா அருணாச்சல பிரதேஷ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான். 1 ஏக்கு வந்து 4ஆகவும் பிக்கு வந்து 2ஆகவும், நத்துலா அப்படிங்கிறது சிக்கிம், ஷிப்பிக்லா அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேசமும் சரியான விடையில் காணப்படுது. ஸோ பாருங்கள், அந்த கணவாய்கள் பேஸ் பண்ணி எக்ஸாமில் வந்து ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும், எது மாதிரி ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு ஒரு சாதாரண ஒரு மேகசின்ஸ் கூட சொல்லக்கூடாது, ஒரு கதை நூல் படிப்பது போல தான் நம்ம சப்ஜெக்டை உட்காந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, அப்படியே கோ த்ரூ பண்ணுறீங்க, ரீட் பண்ணுறீங்க. ஸோ டோன்ட் ரீட் சப்ஜெக்ட், டோன்ட் ரீட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ரீட் பண்ணால் தவறு, மார்க் கிடைக்குமா? ரீட் பண்ணால் நியூஸ் பேப்பர் தான் ரீட் பண்ணுவோம், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண, டோன்ட் ரீட், சரிங்களா? ஸ்டடின்னு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஸ்டடினா படிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, ரிசர்ச், ப்ரௌஸ், அதான் ஸ்டடி. ஆராய்ச்சி செய்யுங்க. ஸ்டடி பண்ணுறேன் நான். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் +2 டிகிரி படிக்கும்போது ஸ்டடிலாம் சொல்ல மாட்டீங்க. படிக்க போகிறேன்னு சொல்லிடுவீங்க. புரியுதா? என்ன செய்யணும்? படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒன்ஸ் மாஸ்டர் டிகிரி முடித்து பிஹெச்டி போனீங்கன்னு வச்சுக்கலேன், நான் ஸ்டடி பண்ணுறேன், நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா? அதான் ஸ்டடியோட மீனிங் வந்து உட்காந்து பிச்சு மேஞ்சி பிரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரெயினில் ஏற்றி அதை ரீகால் பண்ணுற வரைக்கும் விடக்கூடாது. நீ என்ன பண்ணுறேன்னா அடி மேலோட்டமாக நோட்டு புக்கை திருப்பிட்டு வந்துருக்கிற, அது பத்தாது, எக்ஸாமில் நம்ம ஆன்சர் கொடுக்க முடியாது. செகண்ட் கொஷின் போலாம். அதே தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் கோத்தூர் பண்ணிக்கோங்க. மேட்ச் தி ஃபாலோயிங், ஆல்மோஸ்ட் சேம் கொஷின் தான் அது. அடுத்து ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் பாருங்கள். அதே கொஷின்ஸ் திரும்ப வந்துட்டு இருக்குப்பா, இல்லை அதே கொஷின்ஸ் திரும்ப வந்துட்டு இருக்குது. 3 times வந்துருச்சு. பட் என்னன்னா இது கணவாயிலே வேறு கணவாய் இல்லையா, வேறு கணவாய். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பாஸ் கனெக்ட்ஸ் கோஸ்டல் பிளைன்ஸ் கேரளா வித் தமிழ்நாடு? புரியுதா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேரள கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கணவாய் எது? ஸோ ஈஸி இல்லையா, பாலக்காட்டு கணவாய் தான். ஈஸி தெரியும். நீங்கள் போனீங்கன்னா கோயம்புத்தூர், ஸோ கோயம்புத்தூருக்கு அப்புறம் பால்காட் வந்துடும். ஸோ இந்த 2 இணைக்கக்கூடிய கணவாய் தான் இந்த பாலக்காட்டு கணவாய். அடுத்த ஒரு கேள்வி, ஷிம்லா ஹில் ஸ்டேஷன், ஈஸியில் இப்போ படிச்சுட்டு வந்தோம். ஷிம்லா ஹில் ஸ்டேஷன் லொக்கேட்டட் இங்கே இருக்குது. சிம்லா குன்றுகள் எங்கே காணப்படுது? ஹிமாச்சல பிரதேஷ், இமயமலை, ஹிமாச்சல் ஹிமாலயஸில் தான் காணப்படுது. இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். ஷிம்லா, அதுக்கப்புறம் வந்து நேனிட்டல் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய முக்கியமான ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ பாருங்கள், அடுத்தது இன்க்ரீசிங் டிசெண்டிங் அசெண்டிங் ஆர்டரில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், அரேஞ்ச் தி ஃபாலோயிங் பீக்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஹைட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சிகரங்கள் அதன் உயரங்களின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கஞ்சன்ஜங்கா, மக்கல்லு, தௌலகிரி, நந்தா தேவி என்னவா இருக்கும்? இதே வரிசை, சேம் வரிசையெல்லாம் இறங்கில் இருக்குது. 1 2 3 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கஞ்சன்ஜங்கா உயரத்தில் இருக்குது. அது ஃபாலோயிங் பீக்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் இல்லையா, இறங்கு வரிசை அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப உயரத்தில் இருக்குது கஞ்சன்ஜங்கா, அதற்கு கீழே உள்ளது மக்கல்லு, அதுக்கு கீழே இருக்குது தௌலகிரி, அதுக்கு கீழே இருக்குது நந்தா தேவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டடி பண்ணியிருந்தீங்க, படிச்சுட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆன்சர் கொடுக்க முடியும். இல்லாட்டி சிரமங்க.
நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பாருங்கள். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் மவுண்டன் ரேஞ்சஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் யூஸிங் தி கோட் கிவன் பிலோ. புரியுதா? சும்மா படிச்சுட்டு வந்துட்டோம், மேலோட்டமாக பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ ஆன்சர் கொடுக்க முடியுமா? ஆன்சர் கீழே இருக்குது, டிக் பண்ணியிருக்காங்க, அதை விட்டுரு. ஆனால் காரகோரம் ரேஞ்ச், லடாக் ரேஞ்ச், பிர்பாஞ்சல் ரேஞ்ச், ஜாஸ்கர் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்தா இது என்ன சொல்லியிருக்காங்க? நார்த் டு சவுத். ஏற்கனவே ரேஞ்சை வந்து குன்றுகளில் பார்த்தாலும் மலைத்தொடர் பார்த்தாலும் டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் சொன்னாங்க. அதில் வந்து ஹைட்டை வச்சு சொல்கிறோம். இது வந்து பாருங்கள் அப்படியே பரவல், ஒரு ஒரு வடக்கு தெற்காக எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வடக்கில் ஆரம்பித்து தெற்கு போகிறாங்க. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக கஷ்டம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மேப்பை பார்க்கணும். மேப்பில் அந்த மலைத்தொடர்கள் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லி மலையில் பார்த்தா தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ரேஞ்சஸ் சேம் நார்த் டு சவுத்து தான் போகுது. எப்படி பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது? காரகோரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ரெண்டாவது இது மாதிரி தான் நார்த்து. நார்த்து தான் நார்த்துலேருந்து காரகோரம் ரேஞ்சிலேருந்து லடாக் ரேஞ்ச் போகுது. லடாக் ரேஞ்சிலேருந்து டைரெக்டாக ஜாஸ்கர் ரேஞ்சுக்கு போகுது. ஜாஸ்கர் ரேஞ்சிலேருந்து எகெயின் பீர்பாஞ்சால் ரேஞ்ச் வரைக்கும் போகுது. புரியுதா? அப்போ 1 2 3 4 அதான் மீனிங். கரெக்டாக எப்படி போகுது? 1 2 3 4 ரேஞ்சு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1, அடுத்து செகண்டு தான், தேர்டு வந்து 4th, லாஸ்ட்டு தான் தேர்டு. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸு 1 2 4 and 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி கேர்ஃபுல். இந்த பிளேட்டில் அது இந்த பகுதியில் அது இயற்கை அமைவுகள் ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய தான் பார்த்துட்டு நம்ம. ஸோ இதே மாதிரி செகண்ட் பார்ட் இருக்குது. அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேஜர் பிளாட்டிஸை வந்து பார்ப்போம். பிளாட்டூஸ் நம்ம எந்த பிளேட்டிஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறது, பீட பூமிகள் இருக்கக்கூடிய பகுதி பார்ப்போம். பிளைன்ஸ் பார்ப்போம். இந்தியாவோட பிளைன்ஸு, கங்கேட்டிக் பிளைன்ஸு, அதே மாதிரி டெசர்ட்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது பெரும் சமவெளிகள்னு சொல்லக்கூடிய அந்த கிரேட் பிளைன், இந்த இந்தியன் கிரேட் பிளைன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஈஸி இல்லையா? பார்த்து சொல்லிடலாம். இப்போ படிச்சுட்டு வந்தோம். நத்துலா பாஸ் கனெக்ட்ஸ் between the countries. இந்தியா பாகிஸ்தானா, இந்தியா பங்களாதேஷா, இந்தியா சைனாவா, இந்தியா ஸ்ரீலங்காவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஆக்சுவலி நத்துலானா எங்கே இருக்குது? சிக்கிமில் தானே இருக்குது. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். நத்துலா அப்படிங்கிறது சிக்கிம். சிக்கிமில் இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் வராது. ஓகேவா? ஸ்ரீலங்கா வராது. எதிர் பங்களாதேஷ் ஆர் சைனா தான் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி புரியும். இப்படி இறங்கும், இப்படி வந்து இப்படி போகும் மேப்பு. இந்த இடத்துல தான் என்ன இருக்குதுங்க? நேபாள் இருக்குது. இந்த இடத்துல பங்களாதேஷ் வந்துடும். ஓகேவா? பங்களாதேஷ் வரும். அப்படி வரும்பொழுது நத்துலா பாஸ் அப்படிங்கிறது சிக்கிமில் இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இந்த இடத்துல வந்துடும் இல்லையா? சிக்கிம் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ அதனால் இது இந்த பக்கம் இருக்கக்கூடிய யார் அப்படின்னா சைனா தான் இருக்காங்க. ஸோ இந்தியா சைனா இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ மேப் பார்த்து ஞாபகம் வச்சுட்டு அதை பொறுத்து கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கோம். சரிங்களா? சும்மா கண் மூடிட்டு நம்ம வந்து புக்கை திருப்பிட்டு போய் நின்னோம்னா ஆன்சர் கொடுக்கறதுக்கு ஆன்சர் கொடுத்துருவோம் இல்லையா? ஆன்சர் கொடுத்துருவோம், அது ராங்காக போயிடும். ஓகேவா? ஸோ இதோட இந்த டாபிக் வந்து பார்ட் 1 அப்படிங்கிற டாபிக் முடியுது. ஸோ பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறையா கொஷின்ஸ், பேக்ரவுண்ட் கொஷின் எடுத்து படிங்க, புக்கை எடுத்து நிறையா படிச்சுங்க. டெஸ்ட்டு ஒவ்வொரு வாரம் நடக்குது, வாரத்தில் 3 நாள் நடக்குது. அந்த டெஸ்ட்டையும் வந்து தொடர்ந்து எழுதுங்க. எழுதுனா மட்டும்தான் படித்ததில் ஞாபகம் வச்சுக்க முடியும். எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.